தனா, நீ எப்படி இங்க? மாயா தான் போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாமா. மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. எப்படியும் அப்பா உன்னை சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. உள்ளூர் கோவிலுக்கு போனா ஆளுக்கு கேள்வி கேட்பாங்க. அதனால இங்கதான் வந்திருப்பீங்கன்ற ஒரு யூகத்துலதான் வந்தோம். நல்ல வேலை நீங்க வேற எங்கேயும் போகாம இங்க இருந்தீங்கம்மா. அப்பா பார்த்தா பிரச்சனையாயிடும் தானா? அதுக்கு தானமா இந்த வேஷமே. ஏமா என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அடி போடி, நீ படுற கஷ்டத்தை பாத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருக்க சொல்றியா? சரி, அப்பா வராரு, மாஸ்க போடு. ஐயா நாங்க தண்ணி குடி. இவங்களை முடிச்சிட்டு உங்ககிட்ட வரலான்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. ஆயா இருக்குதுல்ல, இன்னும் அடிச்சா எனக்குதான் அசிங்கம். அத கழுத்தை நடிச்சு கொன்னா அது எனக்கு பெருமைதான். புவனேஸ்வரி, இது வரைக்கும் வேணா நீ நினைச்சதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனா நாளைக்கு வரப்போற தீர்ப்பு நீ நினைச்ச மாதிரி இருக்காது. மச்சான் நீங்க போங்க மச்சான், சாட்டையை நான் எடுத்துக்கிறேன். அது உங்க அத்தனை பேர் தோலையும் உரிச்சிரும் பாத்துங்க. இன்னும் அடிச்சா எனக்குதான் அசிங்கம். அத கழுத்தை நடிச்சு கொன்னா அது எனக்கு பெருமைதான். அந்த ரகுராமோட நல்ல நேரம். நான் போதையில இருந்ததுனால அவன் தப்பிச்சான். இல்லனா நான் அவனுக்கு சங்கூதி இருப்பேன். என் பொண்டாட்டிய திருடின்னு சொன்னீங்கன்னு உங்களுக்கு ரகுராம் கொடுத்த ஒவ்வொரு அடியும் எனக்கு கொடுத்த பதிலடியா தோணுச்சு. சவுக்கால தனி ஆளா உங்க அத்தனை பேரையும் விளாசிட்டு போயிருக்கான். புவனாமா கொடுத்த பிராதுவோட அடிப்படையில நேத்தே சாட்சிகளை விசாரிச்சிட்டோம். அதுக்கான தீர்ப்ப நான் இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சாட்சிகள் எல்லாரும் ஜானகி அம்மாவுக்கு எதிராக தான் சொல்லியிருந்தாங்க. என்னையும் சேர்த்துதான். ஜானகி அம்மாவை விசாரிச்சதுல கோவில் நகைகளை தான் திருடலன்னு சத்தியம் பண்ணாங்க.
அந்த நகைகளை அடமான வைக்கலன்னு சொன்னாங்க. சாட்சிகள் சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது, தான் மேல சுமத்தப்பட்ட ஒரு பழின்னு சொன்னாங்க. ஆனா தான் ஏன் கோவில் பக்கம் போனேங்கிற காரணத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால சாட்சி ஆதாரத்தோட அடிப்படையில ஐயா கொஞ்சம் தண்ணி குடிங்க. இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஜானகி அம்மா தான் கோவில் நகைகளை. ஒரு நிமிஷம். நேத்து சாட்சி சொன்னவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்கள நீங்க மறுபடியும் விசாரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சாட்சிகளை எல்லாம் யாருக்கும் தெரியாம பண்ண வீட்டுல அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடா அவங்க எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு இவங்க யாரையுமே வர சொல்லலையே. அவங்க வந்திருக்காங்க. மச்சா,